விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா 6 மாதங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள காட்டமான அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ் மற்றும் சம்பத். அண்மையில் நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் மன்னராட்சியை ஒழிப்போம் என கூட்டணி கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சித்து விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா பேசியது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியது. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். சிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. திருமாவளவனின் மனது இங்குதான் இருக்கும் என தாவேக தலைவர் விஜய் பேசியதால் திமுக விசிக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அவருடைய மனசு முழுக்க இனி நம்மளோட தான் இருக்கும். எனினும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் அமைச்சரானதாக அடுத்த நாளே ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசமாக பதில் கொடுத்தார். தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா செயல்பாடு கட்சி நலனுக்கு எதிராக உள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சியின் உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். இந்த சூழலில் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாதங்கள் இடைநீக்கம் செய்து விசிக தலைவர் திருமாவளவன் இன்று அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளியானவுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்த திருமாவளவன் பெஞ்சல் புயல் நிவாரணமாக 10 லட்சம் ரூபாய் வழங்கினார். மேலும் சட்டமன்ற நாயகர் கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். பின்னர் பேசிய திருமாவளவன் ஆதவ் நீக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்தார். கூட்டணி நலன்களுக்கு எதிராக பேசும்போது திருமாவளவன் அவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரா, ஒப்புதலோடு தான் அவர் பேசுகிறாரா அப்படின்னு பொதுவெளியில் விமர்சிக்கிறாங்க. அது தலைமையின் மீதான கிரெடிபிலிட்டி, அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆதவ் அர்ஜுனா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என காட்டமாக தெரிவித்தார். செய்தியாளர் சம்பத் வழங்கும் கூடுதல் தகவல். தொண்டர்களின் குரலாக எப்பொழுதும் இருப்பேன் என தனது அறிக்கையில் கூறியுள்ள ஆதவ் அர்ஜுனன், அநீதிக்கான தனது குரல் சமரசமில்லாமல் ஒலித்து கொண்டே இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ரஞ்சித். நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.